Hi students, good evening. 9th Mathematics, Chapter 3 Algebra, Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Chakrambalayam, Namakkal. So in the previous class, we have discussed about multiplication of two polynomials. இரண்டு பல்லுறுப்புக்கோவைகளுடைய பெருக்கல் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ பாலினாமியல்ஸ் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு டேர்ம் எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளோடு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ 5x² + 5x² - 2x³ அப்படிங்கிறது டூ டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிள்ஸை மல்டிப்ளை பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வேரியபிள்ஸை மல்டிப்ளை பண்ணணும். வேரியபிள்ஸை மல்டிப்ளை பண்ணும் பொழுது ப்ராடக்ட் ரூலை யூஸ் பண்ணணும். a⁴ × a⁴n = a⁴m + n அந்த ரூலை யூஸ் பண்ணுறோம் நமக்கு. ஸோ இதுதான் மல்டிப்ளிகேஷனுக்கான ரெண்டு டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு மல்டிப்ளை பண்ணும் பொழுது நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அல்லது ரெண்டு பைனாமியல் மல்டிப்ளை பண்ணும்பொழுது எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருந்தோம். a + b × c + d = ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டுங்கிறத மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு அப்படின்னு என்ன அர்த்தம்னா ரெண்டு ஆர்டேட் பையில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டு, அதான் ஃபஸ்ட்டு ஏசி. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு அவுட்டர் லாஸ்ட்டு, அதாவது இதில் ஃபஸ்ட்டையும் இதில் லாஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து இன்னர் அப்படின்னா ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இது ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னர் ரெண்டு. ஸோ மல்டிப்ளை பண்ணால் பிசி. அண்ட் லாஸ்ட்னாக்கா ஃபஸ்ட் ஆர்டர் பேரில் இருக்கக்கூடிய லாஸ்ட்டையும் செகண்ட் ஆர்டர் பேரில் இருக்கக்கூடிய லாஸ்ட், அதான் பிடி. இது ரெண்டு பைனாமியல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் நமக்கு. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம மல்டிப்ளிகேஷனில் ரெண்டு பைனாமியல் அல்லது ஒரு பாலினாமியல் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம எக்ஸாம்பிளில் ஒரு சம் பார்த்துருந்தோம் 3.6. ஸோ அப்படியே ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறது ஒரு மெத்தடும், டிட்டாச்டு கோஎஃபிஷியன்ட்ஸ் கெழுக்களை மட்டும் பயன்படுத்தி மல்டிப்ளை பண்ணுறதையும் நம்ம பார்த்துருந்தோம். எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 3.1 9th வந்து 3 சம்ஸ் கொடுத்துருந்தாங்க சப்டிவிஷனில். அந்த 3 சம்ஸும் எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் மெத்தடில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ 3.1 9th ஒரு 3 சம்மும் எக்ஸாம்பிளில் வந்து பார்த்திங்கனாக்கா 3.6 4 சம்ஸ் வந்து லாஸ்ட்டு 5th வீடியோவில் நம்ம முடிச்சிருந்தோம். ஸோ இப்போ 6th வீடியோ நமக்கு 3.1. ஸோ இதில் ஒரு 3 சம்ஸ் தான் ரிமைனிங்ஸ் இருக்குது மல்டிப்ளிகேஷனில். அந்த 3 சம்ஸ் இந்த கிளாஸில் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதில் 10th சம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு மல்டிப்ளிகேஷனை யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் சம்ஸ் தான் வந்து 10, 11, 12 3 சம்ஸ் நமக்கு. அதாவது மல்டிப்ளிகேஷன்ஸில் டைரெக்டாக பாலினாமியல் கொடுத்துருந்தாங்க, அந்த பாலினாமியலை மல்டிப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதைவே ஒரு அப்ளிகேஷன் சம்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்காங்க, பயன்பாட்டு கணக்குகளை கொடுத்துருக்காங்க. ஸோ 10th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். த காஸ்ட் ஆஃப் சாக்லேட் இஸ் ₹x + y. ஒரு சாக்லேட்டோட காஸ்ட்டு, ஒரு இனிப்பினுடைய விலை ருபீஸில் வந்து x + y அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் அமீர் பாட் x + y சாக்லேட். எத்தனை சாக்லேட் வாங்கியிருக்காரு அமீர் அப்படிங்கிறவர்? x + y இனிப்புகளை வாங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சாக்லேட்டோட காஸ்ட்டு x + y, எத்தனை சாக்லேட்டு, ஹவு மெனி சாக்லேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் x + y. ஓகே, find the total amount paid by him in terms of x and y. அப்போ நீ வந்து ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு சாக்லேட்டோட விலை எவ்வளோன்னு கேட்டுட்டு எனக்கு 10 சாக்லேட் வேணும், ஒரு சாக்லேட் ₹1, அதில் ஒரு சாக்லேட் வந்து ₹2. அப்போ எனக்கு 10 சாக்லேட் வேணும்னு கேட்குறீங்க, மொத்தம் எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணுவீங்க? ஸோ ஒரு சாக்லேட் ₹2 அப்படின்னா மொத்தம் 10 சாக்லேட் வாங்குகிறோன்னா அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எவ்வளோ ஆச்சு? ₹20 ஆகிடுச்சா? இதுதான் கான்செப்ட். அப்போ இதில் வந்து என்னென்னா நம்ம வாங்கக்கூடிய ஒரு சாக்லேட்டோட காஸ்ட்டு x + y, எத்தனை சாக்லேட் வாங்குறீன்னு கேட்டாங்கன்னா அதுவும் x + y. ஸோ நம்ம வந்து இங்கே அந்த இடத்துல அன்னோன் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அப்போது எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் வந்து நம்ம பெய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் முடிஞ்சது, அவ்வளோதான் கான்செப்ட்.
that is amount paid equal to number of chocolate into cost of a chocolate. ஒரு சாக்லேட்டோட விலையை மொத்தம் எத்தனை சாக்லேட் வாங்குறோமோ அதால் மல்டிப்ளை பண்ணால் போதும். அதுக்கப்புறம் அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ அமௌண்ட் பெய்ட் பண்ணோம் அப்படிங்கிறது நம்ம இங்கே. ஸோ அமௌண்ட் பெய்டு ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சாக்லேட் இனிப்புகளினுடைய எண்ணிக்கை இன்ட்டு காஸ்ட் ஆஃப் ஏ சாக்லேட் ஒரு இனிப்பினுடைய விலை. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ ஏ இன்ட்டு ஏ அப்படின்னா அது எப்படி எழுதுவீங்க? ஏ ஸ்கொயர்டு. இது 8th நம்ம எக்ஸ்போனன்ஷியலில் நல்லா படிச்சிருப்பீங்க, ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலா எல்லாமே உங்களுக்கு 8th சாப்டரில் வந்திருக்கும். அப்போ ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர்டு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்ன சார் நமக்கு? எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். அல்லது இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்யே ஃபஸ்ட்டு எக்ஸ் எடுத்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டையும் ஒய் எடுத்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டையும் ஆர்டினரியாக நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் எடுத்துக்கிட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய். அடுத்து இந்த ஒய் எடுத்துக்கிட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர். இப்போ இந்த லைக் டேர்ம்ஸ் அப்படின்னாக்க இதில் எது லைக் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க ப்ளஸ் எக்ஸ் ஒய், இங்கே ப்ளஸ் ஒய் எக்ஸ்னால எக்ஸ் ஒய்னால எல்லாம் ஒன்று தான். அப்போ இந்த எக்ஸ் ஒய் டேர்ம் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2xy. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அதே தான் இங்கேயும் நமக்கு. பட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், கொஞ்சம் ஈஸியான வழி நமக்கு. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்னு வந்துருச்சு. எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் எல்லா சமயம் இந்த மாதிரி வராது. ஒருவேளை ரெண்டுமே சேம் பைனாமியலாக இருக்கிற பட்சத்தில் இந்த ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, அதுதான் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுத முடியும். அந்த மாதிரி ரெண்டுமே இருக்கிற பட்சத்தில் நம்ம அந்த மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் நமக்கு. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்டுக்கு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலா. ஸோ இதுவும் 8th நல்லா தெளிவாக படிச்சிருப்பீங்க, ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு மீன்ஸ் என்ன அர்த்தம்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஸோ இதில் ஏ எடுத்து ஏ ப்ளஸ் பி கூடயும் பி எடுத்து ஏ ப்ளஸ் பி கூடயும் மல்டிப்ளை பண்ணி இந்த ஆட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இதே ஆன்சராக வரும். இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா நல்லா தெரியுங்கிறதுனால, ஆல்ரெடி படித்த ஃபார்முலாங்கிறதுனால ஃபார்முலா மெத்தடை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மெத்தட் எடுத்திருக்கோம். அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டுங்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக ஒய் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்ஹெச்எஸில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏ ஸ்கொயர்டு அப்படிங்கிற இடத்துல ஏக்கு பதிலாக எக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு டேர்ம். அடுத்து 2ab அப்படிங்கிற இடத்துல 2 இன்ட்டு ஏவுக்கு பதிலாக எக்ஸ், பிக்கு பதிலாக ஒய். அப்போ 2 இன்ட்டு ஏபி, இப்போ 2 இன்ட்டு எக்ஸ் ஒய். அடுத்து பி ஸ்கொயர்டு அப்படின்னா பி ஈக்குவல் டு ஒய், அப்போ பி ஸ்கொயர்னா ஒய் ஸ்கொயர். அப்போது ஆன்சர் எழுதும் பொழுது வேணா எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2xyன்னு எழுதுனாலும் ரைட்டு தான், அல்லது எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதுனாலும் கரெக்டு தான். அப்போ எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம வந்து கொடுத்த மொத்த தொகையை வந்து எக்ஸ் ஒயில் கேட்டிருக்காங்க. நம்ம அமீர் கொடுத்த மொத்த தொகையை எக்ஸ் மற்றும் ஒய்களில் கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எக்ஸ் ஒய்யில் தான் நம்ம அமௌண்ட்டு கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2xy. ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அடிஷ்னலாக இன்னொரு கொஸ்டின் நம்ம கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஃப் இப்போ மொத்த அமௌண்ட்டை வந்து நம்ம எக்ஸ் ஒயில் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒருவேளை எக்ஸ் ஒய்க்கான வேல்யூ நமக்கு தெரிஞ்சதுன்னா அப்போ மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம பெய்ட் பண்ணியிருப்போம்னு சொல்லி அமௌண்ட்டில் கேட்குறாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது அமௌண்ட்டு தான், பட் ஆனால் அது வேரியபிளில் இருக்குது. அப்போ அடுத்து வந்து நம்ம அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேல்யூ எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 10, ஒய் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்ளை பண்ணி நம்ம ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 10, ஒய் ஈக்குவல் டு 5, then the total amount paid by him. அப்போது எக்ஸுக்கு 10 அப்படின்னும் ஒய்க்கு 5 அப்படின்னும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இதில் இந்த அமௌண்ட்டு பெய்ட் பண்ணுற அமௌண்ட்லேருந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy அப்படிங்கிற இடத்துக்குள்ள நம்ம இதை அப்ளை பண்ணுறோம். எக்ஸுக்கு பதிலாக 10னா எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 10 ஸ்கொயர் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் 2 இன்ட்டு 10 இன்ட்டு 5 2 இன்ட்டு 10 இன்ட்டு 5.
அடுத்து ஒய் ஸ்கொயர்டுக்கு ஒய் வந்து 5, ஸோ ஒய் ஸ்கொயர்னா 5 ஸ்கொயர். ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. 10 ஸ்கொயர்டு எவ்வளவு? 100. 2 இன்ட்டு 10 இன்ட்டு 5, 2 இன்ட்டு 10 20, 20 இன்ட்டு 5 அகைன் 100 ப்ளஸ் 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர்டு மீன்ஸ் 10ன்னு போட்டுறாதீங்க. 5 ஸ்கொயர்னு என்ன அர்த்தம்? 5 இன்ட்டு 5 எவ்வளவு? 25. இப்போ 100 + 100 + 25 225. Therefore total amount paid by him equal to rupees 225 rupees. எக்ஸுக்கு 10, ஒய்க்கு 5 அப்படின்னு யூஸ் பண்ணால் இந்த மாதிரி. அப்போ காஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க எக்ஸுங்கிறது என்ன, ஒய்ங்கிறது என்ன? கிவனில் வந்து பார்த்தீங்கன்னாக்க கொஸ்டினில் எத்தனை சாக்லேட் வாங்கியிருப்போம், சாக்லேட்டோட காஸ்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ எக்ஸுக்கு வந்து 10, ஒய்க்கு வந்து 5 அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா எவ்வளோ ஆச்சு? 15. இது எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா எவ்வளோ ஆச்சு? 15. அப்போ எவ்வளோ காஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா மொத்த சாக்லேட் வந்து எவ்வளவு? 15 சாக்லேட்டு. ஒரு சாக்லேட்டோட விலை எவ்வளவு? 15 rupees. அப்போ 15 × 15 எவ்வளோ ஆச்சு? 225 ஆகிடுச்சா? ஆன்சர் கரெக்டா? அவ்வளோதான் கான்செப்ட். ஓகே. ஸோ இது ரொம்ப ஈஸியான சம். 3.1ல் 10th சம். ஓகே. வேறு சந்தேகம் இருக்கா? ரைட். அடுத்து நெக்ஸ்ட் சம் பார்த்திங்க அப்படின்னா 11th சம். இதுவும் ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான். The length of a rectangle is 3x + 2 units and breadth is 3x - 2 units. ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. அந்த ரெக்டாங்கிளோட லென்த்தும் பிரெத்தும் எவ்வளவு அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. லென்த் வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 3x + 2. பிரெத் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க 3x - 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வாட் இஸ் தி ஏரியா இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 20 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்கான். அதுக்கு முன்னாடி ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். ஃபஸ்ட்டு ஏரியா எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்தது ஏரியா அவங்க ஃபார்முலாவில் எக்ஸுக்கு 20ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்கும், எவ்வளோ ஏரியா கிடைக்கும் அப்படிங்கிறது இன்னொரு கொஸ்டின் நமக்கு. அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், லென்த் இன்ட்டு பிரெத் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இது ரெண்டையும் லென்த்தையும் பிரெத். லென்த் வந்து 3x + 2, பிரெத் வந்து 3x - 2. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும் பொழுது நமக்கு ஏரியா எவ்வளோங்கிறது கிடச்சிரும். ஸோ ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத். ஓகே. ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத். லென்த்து 3x + 2, பிரெத் வந்து 3x - 2. இப்போ இது வந்து எந்த ஃபார்முலாவில் இருக்குது, இதையும் ஒரு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா நம்ம அப்படியே ஃபஸ்ட்டு டைம் எடுத்துக்கிட்டு இதை ஃபுல்லாத்தையும் அதேமாதிரி 2 எடுத்துக்கிட்டு இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுற பொழுது டைரெக்டாக ஆன்சர் வந்துடும். இது எந்த ஃபார்முலாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க a + b இன்ட்டு a - b அப்படிங்கிற ஃபார்முலாவில் இருக்குது. இது a + b, இது a - b. 3x + 2 இன்ட்டு 3x - 2. ஏங்கிற இடத்துல ரெண்டுமே 3x, பிங்கிற இடத்துல 2. ஒரு டேர்ம் வந்து ப்ளஸ்லேயும் இன்னொரு டேர்ம் வந்து ஒரு ஃபேக்டர் ப்ளஸ்லேயும் இன்னொரு ஃபேக்டர் வந்து மைனஸ்லேயும் இருக்கும். இந்த a + b இன்ட்டு a - b ஃபார்முலாவும் நம்ம 8லேயே நல்லா தெளிவாக படிச்சிருப்போம். நம்ம படித்ததே நீங்கள் 3 ஃபார்முலாஸ் தான் படிச்சிருப்பீங்க. ஒன்று வந்து a + b ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலா, இன்னொன்று a - b ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலா, இன்னொன்று a ஸ்கொயர்டு - b ஸ்கொயர்டுன்னு படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ஃபார்முலா தான் இப்போ பார்த்தோம். இந்த ஃபார்முலாவில் -2abன்னு வரணும், இதில் வந்து +2abன்னு வரும். இந்த ஃபார்முலா a ஸ்கொயர்டு - b ஸ்கொயர்டுக்கான ஃபார்முலா தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபேக்டர் a + b இன்ட்டு a - b அப்படின்னு படிச்சிருப்போம். இப்போது RHSஸை வச்சு LHS எழுதுகிறோம், அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ a ஸ்கொயர்டு - b ஸ்கொயர்டுக்கான ஃபார்முலாவையும் நம்ம படிச்சிருப்போம் 8ல், a + b இன்ட்டு a - bன்னு. அதே a + b இன்ட்டு a - bன்னு இருந்தால் அதை எப்படி எழுதிக்கலாம்னா a ஸ்கொயர்டு - b ஸ்கொயர்டுன்னு எழுதிக்கலாம். அப்போது 3x + 2 இன்ட்டு 3x - 2ங்கிறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். a அப்படிங்கிறது நமக்கு என்னென்னா 3x, பிங்கிற இடத்துல என்ன இருக்குதுன்னா 2. ஓகே. அப்போது a ஸ்கொயர்டு - b ஸ்கொயர்டு தான் ஃபார்முலா நமக்கு. a ஸ்கொயர்டு அப்படின்னா 3x, அப்போ 3x ஹோல் ஸ்கொயர். இந்த இடத்துல இப்போ a ஸ்கொயர்டு அப்படிங்கிற பொழுது 3xன்னு போட்டு இப்படி ஸ்கொயர் போட்டிங்கன்னா தப்பு. இது வந்து ரொம்ப முக்கியம், நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் இது நமக்கு. a வந்து 3x, அப்போ இந்த சைடு ஸ்கொயர்டு இந்த சைடு ஸ்கொயர்டு போயிட்டால் ரைட் ஆன்சர்னா தப்பு. ஏன்னா இந்த இடத்துல கான்ஸ்டன்ட், அதாவது நம்பர் ப்ளஸ் வேரியபிள் ரெண்டுமே சேர்ந்துருக்கு.
அப்போ ஸ்கொயர் பண்ணும் பொழுது என்ன பண்ணணும்னா ப்ராக்கெட் போட்டு தான் பண்ணணும். அப்போ தான் என்ன அர்த்தம்னாக்கா 3x ஹோல் ஸ்கொயர்னு படிக்கணும். வெறும் 3x ஸ்கொயர்டு அப்படி ரீட் பண்ணக்கூடாது. ரீட் பண்ணுறது தப்பாக ரீட் பண்ணிங்கனாக்கா அப்போ நம்ம மனசுலேயும் தப்பாக தான் பதியும். அப்போ a ஈக்குவல் டு 3x தென் a ஸ்கொயர் ஈக்குவல் டு 3x ஹோல் ஸ்கொயர் அப்படி தான் ரீட் பண்ணணும். அப்போ 3 ஸ்கொயர் பண்ணணும், x ஸ்கொயர் பண்ணால் தான் 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9x ஸ்கொயர் பண்ணிங்கன்னா x ஸ்கொயர்டு தட் இஸ் 9x ஸ்கொயர். இல்லைன்னா நீங்கள் என்ன போடுவீங்க, வெறும் 3x ஸ்கொயர்னு போடுவீங்க. 3x ஸ்கொயர்டு 9x ஸ்கொயர்டு ஒன்றா. ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் எப்போவுமே பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் இது. ஸோ தெளிவாக பார்த்துக்குங்க. அப்போ a + b × a - b ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஏக்கு பதிலாக 3xன்னு அப்ளை பண்ணிங்கன்னா 3x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பிக்கு பதிலாக 2ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா 2 ஹோல் ஸ்கொயர். இதுக்கு ப்ராக்கெட் போடணும்னு அவசியம் இல்லை. வெறும் நம்பர் மட்டுமோ அல்லது வேரியபிள் மட்டுமோ இருக்குதுன்னா அந்த பவர் போகிறதுக்கு ப்ராக்கெட் போடணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. போட்டாலும் ரைட்டு தான். அப்போ 3x ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9x ஸ்கொயர்டு மைனஸ் 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு 9x ஸ்கொயர்டு மைனஸ் 4 ஸ்கொயர் யூனிட்ஸ். இதில் தான் x ஈக்குவல் டு 20 அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒருவேளை எக்ஸோட வேல்யூ 20 இருக்கிற பட்சத்தில் நமக்கு எவ்வளோ ஏரியா கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம கண்டுபிடிச்ச ஏரியாவில் எக்ஸுக்கு பதிலாக 20 அப்படின்னு அப்ளை பண்ணால் முடிஞ்சுது. இப்போ 9x ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 9 × எக்ஸுக்கு பதிலாக 20 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4. ஓகே, புரிஞ்சுதா? 9x ஸ்கொயர் மைனஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு பதிலாக 20 ஸ்கொயர் பண்ணுறோம். 20 ஸ்கொயர் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா 20 × 20 ஈக்குவல் டு 2 × 2 4. 2 0 அப்படியே ரைட் சைடில் போட்டிங்கன்னா 400 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 9 × 400 மைனஸ் 4. இந்த 4ல் மைனஸ் பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன், அப்புறம் தான் சப்ட்ராக்ஷனுக்கு போகணும். இப்போ 9 × 4 36. 2 0 அப்படி போடும்பொழுது 9 × 400 3600 மைனஸ் 4 3596 ஸ்கொயர் யூனிட்ஸ். தட் இஸ் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஃப் x ஈக்குவல் டு 20 யூனிட்ஸ். ஓகே, வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஸோ இதுவும் முக்கியமான ஒரு 5 மார்க் சம் நமக்கு. இது எல்லாமே இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? இதுவும் ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட்டு. லாஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 1 மார்க் பேசிஸ் தான் நமக்கு, அல்லது 2 மார்க்கில் கேட்கலாம். p of x அப்படிங்கிறது ஒரு பாலினாமியல், அதனுடைய டிகிரி 1. q of x அப்படிங்கிறது இன்னொரு பாலினாமியல், அதனுடைய டிகிரி 2. அப்போ டிகிரி 1னா இது வந்து என்ன பாலினாமியல்? லீனியர் பாலினாமியல். டிகிரி 2னா இது என்ன பாலினாமியல்? குவாட்ரடிக் பாலினாமியல். இப்போ வாட் கைண்ட் ஆஃப் த பாலினாமியல்? p of x into q of x. இப்போ p of x into q of x ரெண்டு பாலினாமியலையும் மல்டிப்ளை பண்ணும் பொழுது கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டிங் பாலினாமியல் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறது கொஸ்டின். எவ்வகை பல்லுறுப்புக்கோவையாக இருக்கும்? p of x into q of x அப்படிங்கிறது எந்த மாதிரியான பல்லுறுப்புக்கோவையாக இருக்கும்னு கேட்குறாங்க. p of x ஓட படி 1, q of x ஓட படி 2ங்கிற பொழுது கிடைக்கக்கூடிய பல்லுறுப்புக்கோவை இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும் பொழுது எந்த மாதிரியான ஒரு பல்லுறுப்புக்கோவை நமக்கு கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 1ஓட டிகிரி வந்து இப்போ x பவர் 1ல் 1 இருக்குது, இன்னொன்று வந்து டிகிரி 2னா x பவர் 2ல் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இதில் வந்து பாலினாமியலாக எழுதணும்னு அவசியம் இல்லை, ஒரே ஒரு டேர்ம் வச்சே நம்ம சொல்லிடலாம். அப்போ ஒரு பாலினாமியலோட ஹையஸ்ட் பவர் 1ஆக இருக்கும், இன்னொரு பாலினாமியலோட ஹையஸ்ட் பவர் 2ஆக இருக்கும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்பொழுது அந்த டேர்ம்ஸ் ஒவ்வொரு டேர்மாக எடுத்து மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? இதில் எத்தனை டேர்ம் இருந்தாலும் இதில் எத்தனை டேர்மாக இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு டேர்மையும் ஒவ்வொன்று கூட கலந்து மல்டிப்ளை பண்ணும்பொழுது ஹையஸ்ட் டேர்மை ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுவோம் ரெண்டையும். அப்போ x⁴ 1 + 2 அப்படின்னு வந்துடும். அப்போ மல்டிப்ளை பண்ணும்பொழுது x³ டேர்ம் தான் அதிகபட்ச டேர்மாக இருக்கும். அதுக்கு பவரில் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது x⁴ வரும். x² இருக்கும், எக்ஸில் இருக்கும், கான்ஸ்டன்ட்டில் இருக்கும். பட் ஹையஸ்ட் பவர் என்னவாக இருக்கும்னா 3ஆக தான் இருக்கும். அதான் கொடுத்துருக்காங்க. p of x is a polynomial of degree 1, q of x is a polynomial of degree 2. Then p of x into q of x will be the polynomial of degree 3. p of x into q of x will be the polynomial of degree 1 + 2 3. அப்போ therefore டிகிரி 3 இருக்கக்கூடிய பாலினாமியலுக்கு என்ன நேமு? கியூபிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வாட் கைண்ட் ஆஃப் பாலினாமியல்? p of x into q of x means it is cubic polynomial. முப்படி பல்லுறுப்புக்கோவை அல்லது படி 3 உள்ள ஒரு பல்லுறுப்புக்கோவை, பாலினாமியல் ஆஃப் டிகிரி 3 அப்படின்னு சொல்லலாம். வேறு சந்தேகம் இருக்குங்களா? ஸோ இது வந்து எக்ஸசைஸில் 3.1ல் இருக்கக்கூடிய
அப்ளிகேஷன் சம் கொஸ்டின் நம்பர் 10, 11, 12 மூணுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸசைஸ் 3.2. ஸோ இதெல்லாம் நோட்டில் வந்து ஏற்கனவே சாப்டர் 1 கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே நோட்டில் சாப்டர் 3 அப்படின்னு சொல்லி போட்டு அல்ஜிப்ராவை கண்டினியூ பண்ணுங்கள். எக்ஸசைஸ் 3.1 வந்து நம்ம நடத்தின ஆர்டரில் கொஸ்டின் மாற்றாமல் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே எழுதணும். நடத்தின ஆர்டரில் நோட்டில் எழுதிக்கிட்டே வாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாலினாமியலோட வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, தென் வாட் இஸ் தி ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல், ஒரு பல்லுறுப்புக்கோவையினுடைய பூஜ்ஜியம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு எக்ஸசைஸ் 3.2. ஓகே, அதை நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.